இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 5 ways Dorcas inspires us today. இன்றைக்கு டோர்கால் நம்மள எப்படி ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோர்கால் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தபித்தால் அப்படின்ற பெயர் கூட இருக்கிறோம். நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் முன்னுதாரணம்னு சொல்லலாம். ஆதி சபையில நிறைய பேருக்கு இவங்க ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க. அப்ரிசியேஷன் எதிர்பார்க்காம எத்தனையோ பேருக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆயிடுதுனாக்கா செத்து போயிடுறாரு. அப்ப பேதுரு என்ன பண்றாங்க, இவங்கள உயிர்த்தெழ வைக்கிறாரு. எல்லாரும் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க மேல எல்லாருக்கும் அன்பு இருந்துச்சு. ஸோ இவங்க எப்படி நம்மள இன்ஸ்பயர் பண்றாங்க, எதனால இவங்க நம்மளுக்கு ரோல் மாடல் அப்படின்றதுக்கு 5 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா கைண்ட்னஸா இருக்கணுங்க. மத்தவங்களுக்கு நம்ம தயா காட்டணும் இல்லைங்களா? நாளைக்கு நம்ம இறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சாவுக்கு வரவங்க நினைச்சு பார்க்கணுங்க, அன்னைக்கு இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு, கஷ்டமான சூழ்நிலையில கூட நின்னாரு அப்படின்ட்டு. அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நம்ம லைஃப் சும்மா ஏதோ வாழ்ந்தோம் மறித்தோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட ரொம்ப பணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயத்த கூட நம்ம மத்தவங்க ஷேர் பண்ணும்போது அது 4 பேருக்கு உதவிகரமா இருக்கும். அது எது வேணா இருக்கலாம் இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அந்த விஷயத்துல இவங்க நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல சாப்டர் 9:36. யாப்பாவிலே தபித்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுக்கு தோர்காள் என்று அர்த்தமாம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். பாத்தீங்களா எப்படி செஞ்சாங்கன்னாக்கா, சாதாரணமா செய்யலாங்க. நற்கிரியும் தர்மமும் மிகுதியா, எக்ஸ்ட்ரீமா இல்லைங்களா? சில பேர் எப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பணம் அதிகமா இருக்கும், கொஞ்சமா மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க பேருக்காக. ஆனா இவங்க எப்படின்னாக்கா இருக்கிறத எல்லாத்தையும் தர்மம் பண்றாருங்க. எக்ஸ்ட்ரீமா அன்பு காட்டுறாங்க மத்தவங்க மேல. இப்படிதாங்க இருக்கணுங்க. அன்கண்டிஷனல் லவ் மத்தவங்க மேல இருந்துச்சு. கைண்ட்னஸ் காட்டுறாருங்க. ஆதி சபையில இந்த மாதிரி ஆட்கள் இருந்ததுனாலதான் சபை வளர்ந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்து கூட நம்ம பாக்குறோம், நிறைய ஸ்திரீகள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல அப்போஸ்தலர்ஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்க இருக்கிறாருங்க. அதனாலதான் இவங்க இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம யாருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம கைண்ட்னஸ் காமிச்சிருக்கிறோம், ரோட்ல எவ்வளவு பேரை நம்ம பாக்குறோமோ. நம்ம கையில உதவி செய்யறதுக்கு பணம் இருந்தா கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறோமா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாங்க. பார்த்துட்டு அப்படியே போறது கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போகும்போது யாராவது கஷ்டப்படுறவங்க பார்த்தா அவர் பார்த்துட்டு அப்படியே கடந்து போறவர் கிடையாதுங்க. ஒரு மிராக்கல் பண்ணுவாரு, அமேசிங்கான விஷயத்த பண்ணிட்டு போவாரு. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்ன்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9:10. கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 9 and 10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். என்ன சொல்றாருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யணும், விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் நம்ம நன்மை செய்யணுங்க. நிறைய பேரோட என்ன இருக்குதுனாக்கா, ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, சோசியல் சர்வீஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, நம்ம ஏன் பண்ணணும்? அப்படி இல்லைங்க. தேவன் நம்ம கண் முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத காட்டுறாருனாக்கா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். தேவன் வைக்கிற டெஸ்ட்டுங்க. நிச்சயமா தேவன் கேட்பாரு, எத்தனை பேருக்கு நீ உதவிகரமா இருந்த அப்படின்ட்டு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம காட்டுற அந்த கைண்ட்னஸ், தய தேவனுக்கு தெரியுங்க. நம்ம யாருக்கு உதவி பண்றோமோ அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது நோட்டீஸ் பண்றாங்க. நம்ம மறித்து போனால் அது ஒரு நற்சாட்சியா 4 பேருக்கு இருக்கும். 4 பேருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளை நம்ம விட்டுட்டு போறோம். எப்பவுமே நம்ம பார்க்கும்போது டெத் நந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மனுஷன் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருந்தா நிறைய ஜனம் வருவாருங்க, நிறைய பேர் அழுவாங்க. இது நான் நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம். ஆனா யாருக்கு உதவி செய்யாம மறித்த ஜனங்களுக்கு நிறைய ஜனங்க வரமாட்டாங்க. இதுதாங்க உண்மை இல்லைங்களா? நம்ம லைஃப் 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா ஜனங்க நிச்சயமா கண்ணீர் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. அந்த விஷயத்துல தோர்கால் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்மளுடைய சர்வீஸ் டீப்பா மத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்காங்கனாக்கா, நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்தா அவங்களுக்கும் அந்த ஒரு கேரக்டர் வரும். நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம அப்படியே இருந்தான்னு வச்சுங்களா, அவங்களும் அதே மாதிரி வளருவாங்க. எப்பவுமே அந்த கைண்ட்னஸ் நம்ம மத்தவங்க கிட்ட
ஏன்னா ஷேர் பண்ணோம். நம்ம வந்து அதுல எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் வந்து விசிபிளா இருக்கணும், கம்பேஷன் காட்டுறதுன்னு. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு கடுமையா எல்லார்ட்டையும் நடந்துக்குனா எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க பேர் இருக்கிறாங்கனாக்கா அவங்கள்ட்ட கைண்டா பிஹேவ் பண்ணுங்க. நம்ம ரோப்பா அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஏய் ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து நம்ம போல மனிதர்கள் தான். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து வெவ்வேறு விதமான ஆட்களை வந்து நம்ம பார்ப்போம். எல்லாருக்கிட்ட கைண்டா நடந்துக்கணுங்க. ஏன்னா தேவனுடைய கிருபை கைண்ட்னஸ்னாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோங்க. நம்மளும் மத்தவங்கள்ட்ட கைண்டா இருக்கணுங்க. நம்ம ஜென்ரஸா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கும். பவர்ஃபுல் லெகசியை நம்ம வந்து விட்டுட்டு போவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சகோதர சகோதரி. ரெண்டாவது ஏன் வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஒரு ஊழியம் ஆயிடுச்சுங்க. தேவன் வந்து அவருக்கு ஒரு ஸ்கில் கொடுத்திருந்தாரு இல்லைங்களா, ஒரு டேலண்ட். அது என்ன டேலண்ட்னாக்கா துணி தைக்கிறது இல்லைங்களா. ஸோ டிஃப்ரெண்டா பண்றாங்க. அந்த துணியை வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா அது ஒரு ஊழியம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊழியம்னாக்கா வெறும் வசனத்தை 4 பேருக்கு எடுத்து போதிக்கிறது மட்டுமே கிடையாது இல்லைங்களா. நமக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணா கூட அது ஊழியம் தாங்க. நம்ம டேலண்ட்னால அந்த ஊழியம் வந்து சப்போர்ட் ஆகுதுனாக்கா அது ரொம்ப பெரிய ஊழியம் தாங்க. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறது ஒரு ஊழியம் தான் இல்லைங்களா. ஒரு கிளீன் பண்றோம்னாக்கா சபையா அதுவும் ஒரு ஊழியம் தான். இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க சபையில, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாருங்க. பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் ஊழியம் தாங்க. நமக்கு கொடுத்த அந்த தேவனுடைய கிருபையினால நம்ம அந்த ஸ்கில்ல வந்து தேவனுக்காக பயன்படுத்தும் போது என்னங்க சபை வந்து வளருது, ஊழியம் வந்து தாங்கப்படுது. அப்படிப்பட்டவங்க தான் தோர்கால். அப்போஸ்தலர் 9:36 ஆக்ட்ஸ் சாப்டர் 9:36. யாப்பாவிலே தபித்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுக்கு தோர்கால் என்று அர்த்தமாம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். இதன் மூலமா நிறைய தர்மம் அவங்க செய்துட்டு இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம பேதுரு என்ன சொல்றாருனாக்கா 1 பேதுரு 4:10 1 பீட்டர் சாப்டர் 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே தேவனுடைய பலவிதமான கிரியைகளையும் ஈவுகளையும் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்தியோகஸ்தலரை போல ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும். பாத்தீங்களா, தேவன் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருங்க. கிஃப்ட் இல்லாதவன்ட்டு யாருமே கிடையாது. சில பேருக்கு பணம் இருக்குங்க, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், அதனால அவங்க வந்து ஊழியத்தை தாங்குவாங்க. சில பேருக்கு பேசுற டேலண்ட் இருக்கும், பாடுற டேலண்ட் இருக்கும், வேலை செய்கின்ற டேலண்ட் இருக்கும். இப்படி வந்து நம்ம சொல்லிட்டே போலாங்க. என்கரேஜ் பண்றது கூட ஒரு கிஃப்ட் தான். இது எதற்காக நம்ம பயன்படுத்தணும்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய நம்ம பலமாக அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவாருங்க, இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார். 4 பேருக்கு நம்மள ஒரு மாதிரியாக வைப்பார். அப்படிப்பட்டவங்க தான் தோழருங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுடைய தாளந்துகளை பிராக்டிக்கலா மத்தவங்களோட ஆவிக்குரிய விஷயத்துக்காக பயன்படுத்துவார். அதற்காக நம்ம இடம் கொடுக்கணுங்க. தேவன் கிட்ட வந்து நம்ம கேட்கணும், தேவனே என்னோட தாளுந்த சரியா நான் பயன்படுத்தணும், எனக்கு நீங்க ஞானம் கொடுங்க தேவனே, 4 பேருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் தேவனே அப்படின்ட்டு நம்ம கேட்கணுங்க இல்லைங்களா. எப்படி நான் பயன்படுத்துறது, என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்ட்டாலாம் யோசிக்க கூடாது. பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் தேவன் எப்படி பண்ணியிருக்கிறாருனாக்கா உங்க கையில என்ன இருக்குது அப்படின்னு இல்லைங்களா. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாருங்க நம்மளுடைய தேவன். அது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்க கையில என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. அது மட்டும் தான் இருந்துச்சு, அதை வச்சு பெரிய பலனை கொடுத்தாரு. நம்ம யோசிக்க கூடாதுங்க, என்கிட்ட மத்தவங்க போல வந்து டேலண்ட் இல்லையா அப்படின்ட்டுலாம் இருக்கோங்க. நம்ம கிட்ட தேவன் நம்மளதான் பயன்படுத்துவார், மகிமையா பயன்படுத்துவார் இல்லைங்களா. சோ நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி ஒரு வர்ஷிப்பா மாறும். அது தேவன் வந்து பயன்படுத்தும். நம்மளோட ஸ்கில் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து பயன்படணும். நம்ம ஃபுல்லா நம்ம லைஃப தேவனுக்கு சரண்டர் பண்ணாங்க. மத்தவங்களுக்கு ஊழியம் பண்றது, தேவனுக்கு ஊழியம் பண்றது ரெண்டுமே ஒண்ணுதாங்க இல்லைங்களா. அது வேற நினைச்சிடக்கூடாதுங்க. நம்ம மத்தவங்க நல்லது பண்றோம்னு வச்சுங்களேன், அது எங்க போய் சேருதுன்னா தேவனுக்கு போறதும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த சிறியவர்கள் நீ பண்ண இல்லையா, அது யாருக்கு பண்ண, எனக்கு தான் பண்ண. பசி இல்லாம நான் பசியா இருக்கும் போது சாப்பாடு கொடுத்த, ட்ரெஸ் இல்லாத போது நீ என்ன பண்ண, ட்ரெஸ் கொடுத்த, நான் உடம்பு சரியாத போது என்னை வந்து பார்த்த, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சேர்ந்துச்சுன்ட்டு அவர் சொல்றாருங்க. பாத்தீங்களா. சோ நம்ம செய்கின்ற விஷயம் தேவன் கிட்ட போதுங்க சகோதர சகோதரி. 3வது ஏன் வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இருந்த அந்த கம்பேஷன் மத்தவங்களுக்கு வந்து மனதுருக காட்டினாருங்க. இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா சபை கட்டப்பட்டுச்சு. நம்மளோட கேரக்டர் வந்து சபையை கட்டுறதா இருக்கணுங்க. சபையை வந்து கொலைக்கிறதா இருக்கக்கூடாது, உடைக்கிறதா இருக்கக்கூடாது இல்லைங்களா. சபை வளர்றதுக்கு நம்ம ஒரு பிரயோஜனமா இருக்கணும். 4 பேர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். யூனிட்டி வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கணும். அதற்கு இந்த சகோதரி உதவிகரமா இருந்தாருங்க. அப்போஸ்தலர் 9:39 ஆக்ட்ஸ் சாப்டர் 9:39.
பேதுரு எழுந்து ம், அவர்களுடனே கூட போனான். ம், அவன் போய் சேர்ந்த பொழுது ம், அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். ம், விதவைகள் எல்லோரும் ம், அழுது, தோர்க்காள் ம், தங்களுடனே இருந்த பொழுது ம், செய்த அங்கிகளையும் ம், வஸ்திரங்களையும் ம், கண்பித்து ம். அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாத்தீங்களா என்ன பண்றாருங்க? இந்த அம்மா எல்லாருக்கும் வந்து துணி கொடுத்துருக்கிறாருங்க தைச்சு. சோ அத பார்த்து எல்லாரும் வந்து அழுவுறாருங்க. இவ்வளவு நல்லது பண்ணாங்க இந்த சகோதரி. இப்ப நாளைக்கு நம்ம வந்து இருக்கிறோம் இல்லைங்களா? சபையில இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சகோதரன், இந்த சகோதரி நம்மளுக்கு இவ்வளவு நல்லது பண்ணாங்க. ஒரு பாசிட்டிவான பர்சன், தெய்வீகமான ஒரு மனுஷன், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணதில்ல. நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட அவர் வாயில இருந்து வந்ததில்ல. ரொம்ப நல்ல மனுஷனு. அந்த மாதிரி பேர் வாங்கினாங்க நம்ம. அதுக்கு வந்து இவங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லைங்களா? யோவான் 13:35 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? ஜான் சாப்டர் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் ம், அன்பு கூறுதலாய் இருந்தால் ஆ, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று ஆ, எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 100% வந்து தோர்கால் இயேசு கிறிஸ்துவோட சீஷர் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காட்ட வேண்டிய டைம் இல்லைங்களா? நம்ம காட்டணுங்க. இயேசு கிறிஸ்துவோட மெய்யான சீஷர்னாக்கா அவரை போல மத்தவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். இந்த அம்மா வந்து அன்பு செலுத்துனாங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய 4 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உண்மையா லவ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப் ஆயிடும் இல்லைங்களா? ஈஸியா ஜனங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உண்மையா அன்போட நடந்துக்கிறோமா இல்ல மாய்மாலம் இருக்குதா அப்படின்ட்டு. உண்மையா நம்ம அன்பு செலுத்தும் போது உண்மையிலேயே அதுக்கு வந்து வேல்யூ இருக்குதுங்க. நம்ம இல்லைன்னா கூட அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அது வந்து லாஸ்டிங்கா இருக்குங்க சகோதர சகோதரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனங்க எதை வந்து நினைச்சு பார்க்குவாங்கனாக்கா, நம்ம அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சோம் இல்லைங்களா? நம்ம எப்படி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், எந்த அளவுக்கு அன்பா அவங்க கிட்ட நடந்துக்கணும், எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தோம், அவங்க தவறு செய்யும் போது கூட நம்ம விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க நம்ம இல்லாத போது. சோ இந்த தோர்கால் சிஸ்டர் பண்ண அந்த விஷயத்த வந்து நினைச்சு பாக்குறாங்க. துணியை வச்சுட்டு பாக்குறாங்க. இதெல்லாம் அந்த அம்மா செஞ்சு கொடுத்ததாச்சுன்ட்டு அழுகுறாங்க. பாத்தீங்களா? மனதுருக்கம்ன்றது எப்போதுமே வந்து யூனிட்டியை கொண்டு வரணும் இல்லைங்களா? எதையுமே ரிலேஷன்ஷிப்பை வந்து உடைக்காது. மனதுருக்கம் வந்து யூனிட்டியை வந்து வளர்க்கும் சகோதர சகோதரி. நம்மளோட இதயம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம இதயத்தை பாக்குறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட குணத்தை பார்க்கணுங்க அங்க. அந்த மாதிரி ஒரு இதயம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அந்த இதயம் தோர்கால் கிட்ட இருந்துச்சு. 4வது ஏன் வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எதை வேல்யூ பண்றாருனாக்கா, நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த விசுவாசத்தை, எவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படின்றது இல்லைங்களா? 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக பண்றது அல்ல. இந்த சிஸ்டர் வந்து எல்லார்கிட்டயும் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து அதை பண்ணலங்க இல்லைங்களா? தேவனுக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அதனாலதான் இனி கூட நம்ம அவங்கள பத்தி பேசுறோம். ஜனங்க வந்து அவங்கள மெச்சிக்கணும், போற இடத்துலலாம் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க பண்ணலங்க. அந்த மாதிரி எண்ணத்துல நம்ம பண்ணன்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா அந்த பலிகளை ஏத்துக்கொள்ள மாட்டாரு இல்லைங்களா? தேவன் எதை வேல்யூ பண்றாருனாக்கா, நமக்குள்ள இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை. யாரும் பார்க்கலன்னா கூட நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம் இல்லைங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னு வச்சுங்களேன், அததான் அந்த உள்ளத்தை தான் தேவன் வந்து பாக்குறாரு. அதுக்குதான் தேவன் வந்து கனமகிமே கொடுக்கறதுங்க. அப்போஸ்தலர் 9:36 ஆக்ட்ஸ் சாப்டர் 9:36. யாக்கோபிலே ஆ, தபித்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். ம், அவளுக்கு தோர்க்காள் என்று ம், அர்த்தமாம். ம், அவள் நற்கிரியைகளையும் ம். தர்மங்களையும் ஆ, மிகுதியாய் செய்து ஆ, கொண்டிருந்தாள். எப்படி செஞ்சாங்க? மிகுதியா இல்லைங்களா? மிகுதியா செஞ்சாங்க. எதையும் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலங்க சகோதர சகோதரி. எதுவுமே எதிர்பார்க்கல. அதனாலதான் அவ்வளவு பேர் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:அதிகாரம் 3-4 என்ன சொல்றாருனாக்கா, மேத்யூ சாப்டர் 6, 3 and 4ல நீயோ தர்மம் செய்யும்போது ம், உன் தர்மம் அந்தகரமாய் இருப்பதற்கு ஆ, உன் வலது கை செய்கிறதை உன் ம், இடது கை அறியாதிருக்க கடவது. ஆ, அந்தகரத்தில் பார்க்கின்ற உன் பிதா ம். உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாத்தீங்களா? அந்த ரங்கத்துல செய்யும். எல்லாரும் தெரியற மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதாவது 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும்ன்ற அந்த எண்ணத்துல பண்ணாதீங்க. பப்ளிசிட்டிக்காக பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அன்கண்டிஷனலா இருக்கணுங்க. தேவன் எல்லாமே அறிவார். இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சகோதரி இருந்தாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது விசுவாசம் தான் முக்கியங்க. இல்லைங்களா? 4 பேர் நம்மள பாக்குறாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களா, மெச்சுறாங்களா, இது முக்கியமே கிடையாது. இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தாங்க ஆயிட்டாங்க இல்லைங்களா? யாருக்காவது உதவி பண்ணிட்டா இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் போடுறது, எல்லாத்துலயும் சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டா வந்து போட்டுருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. பொலிட்டீஷியன்ஸ் கூட அப்படித்தான் பண்றாங்க இல்லைங்களா? தேவன் என்ன பாக்குறாருங்க? இதயத்தை பாக்குறாருங்க. எந்த அளவுக்கு இதயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோமா அப்படின்றத தேவன் பாக்குறாருங்க.
கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி பண்றோம் இல்லைங்களா? சரி போதும்ன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட கூடாதுங்க. தேவன் எவ்வளவு நம்மள ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு தொடர்ந்து நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு. எவ்வளவு நாள் முடியுமோ இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம இதை விடாம பண்ணணும். இல்லைங்களா? அதனாலதான் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஃபேம்க்காக நம்ம ஏங்க கூடாது. இல்லைங்களா? இந்த உலகத்துல 4 பேர் நம்மள அப்ரிஷியேட் பண்றதுனால நம்ம பரலோகத்துக்கு போவோன்ற அர்த்தம் கிடையாதுங்க. தேவன் ப்ளீஸ் ஆகணுங்க நம்ம பண்ற காரியத்துல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது ஏன் அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நம்மள வந்து கை விடுறது இல்லைங்க. நம்ம அவருக்கு உண்மையா இருந்தாக்கா, தேவன் நிச்சயமாக கை விடுறது இல்ல. இந்த அம்மா வந்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தாங்க. உண்மையாக ஊழியம் பண்ணாங்க. உண்மையா எல்லார்கிட்டயும் நடந்துக்கினாங்க. அன்கண்டிஷனலா எல்லாரையும் லவ் பண்ணாங்க. அதனால தேவன் அவங்கள தலகுனிய விழாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தேவன் மேல. இல்லைங்களா? அவங்க செய்த ஊழியம் எல்லாம் தேவனோட சமூகத்துக்கு போச்சுங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அவங்கள உயிர்த்தெழ வைத்தாருங்க. தேவன் அவருடைய மகிமையை காமிச்சாரு. அதனால தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சகோதர சகோதரி. இதுவே அவங்க உண்மையா ஊழியம் பண்ணாம இருந்திருந்தா, தேவன் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாரு. இது ரொம்ப பெரிய ஆதாரங்க. எந்த அளவுக்கு உண்மையா அவங்க வந்து தேவனுக்கு நடந்துக்குனாங்க அப்படின்ட்டு. அததான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 14. பேதுரு எல்லாரையும் வெளியே போக பண்ணி ம், முழங்கால் படியிட்டு ம், ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். ம். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பாத்தீங்களா? எவ்வளவு ரொம்ப பெரிய மிராக்கல்ங்க. தேவன் ஏன் இந்த அற்புதத்தை பண்ணாருனாக்கா, இந்த அம்மா கிட்ட இருந்த விசுவாசம் தாங்க காரணம். இல்லைங்களா? சோ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ல அவருடைய மகிமையை காட்டுவாருங்க. இங்க வந்து காமிச்சாரு. 2வது நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், துயரங்கள் வரும்போது அது வந்து முடிவு கிடையாது. இல்லைங்களா? தேவன் ஒரு பெரிய காரியத்தை அங்க வந்து செய்ய போறாரு அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில கூட தேவனுக்கு உண்மையா இருந்து இன்னைக்கு நம்ம மறிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து முடிவு கிடையாதுங்க. ஆரம்பம். எதுக்கு ஆரம்பம்? மகிமையான சரீரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து உன்னதங்கள்ல நம்மள வந்து உட்கார வைக்க போறாருங்க. அதுக்கு வந்து இது ஒரு ஆரம்பம். நம்ம வந்து விதைக்கப்படுறோம். அழிஞ்சு போறது கிடையாதுங்க சகோதர சகோதரி. நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில வருங்க கஷ்டமான சூழ்நிலை. அந்த பாடத்தை வந்து இங்க நம்ம கத்துக்கலாம். ஏன்னா அவரு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணாருங்க. தேவனுடைய வல்லமை அங்க வந்து வெளிப்பட்டது. நம்ம வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்குதுங்க சில சமயங்கள். ஏன்னா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, "ஹோப் இல்ல, கஷ்டம், நீங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது" அப்படின்றலாம் சொல்லுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க, ரொம்ப நாள் இருக்க வைக்குவாருங்க. இல்லைங்களா? அந்த மிராக்கிள்ஸ் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பலப்படுத்துது. ஸோ அன்னைக்கு விசுவாசிகள் அனைவருக்குமே விசுவாசம் இன்னும் பலப்பட்டுச்சு. காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த தோர்கால் சிஸ்டர். தேவனுடைய வல்லமை அங்க வெளிப்பட்டதுனாலங்க. சகோதர ஸோ இதனாலதான் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாருங்க. இதே போல நம்மளும் மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்குமாறு தேவனிடத்துல நம்ம ஜெபம் செய்யலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so much. ஆமென்.